ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோலோ ஃபார்மிங் இந்த டவர் சாப்டர் 103 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 102 வரையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன், செக் பண்ணால் செக் அவுட் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீட்டில் என்ன காமிக்கிறாங்கன்னா, எல்லாம் போருக்கு ரெடி ஆகிறாங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த பர்பிள் கலர் லோட்டஸை தோக்கடிச்சவன் இதுக்கு மறுபடியும் வந்து தூக்குறோம், நம்ம மொத்தையும் தோக்கடிச்சதுக்கப்புறம் 99 ஃப்ளோர் போகிறோம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து கேட்குறான், நம்ம தியோ பையன் எங்கேப்பா அவனை ஆளை காணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் மிட் நைட்டில் எங்கேயோ போனார், அங்கே எங்கே போனார்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அயன் வந்து சொல்கிறான், வெளில பார்த்தீங்கன்னா நிறைய லோக்டஸ் இருக்கும், அதாவது இந்த சர்க்குலர் வெட்டுக்கிளி இருக்கும். ஸோ அதெல்லாம் தீவு என்ன வேணால் பண்ணிடலாம், வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு எல்லாம் அர்ஜென்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு காதல் சீனை காமிக்கிறாங்க. நம்ம பிளாக் ரேபிட் வந்து சொல்கிறான், பிரின்சஸ் நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க, உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரின்சஸ் ஹாப்பியாகிறாங்க. என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்தான், இவங்களுக்குள்ளே இவங்களே காப்பாற்றிக்கிறாங்களாம். ஒரு காமெடியான சீன் இது. வந்து ஒரு கொரியன் ஸ்டைலான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனிமேஷன்னே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகுங்க, அவெஞ்சர்ஸ் வாங்க வெளில போயிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரத்தோட ஒரு எக்ஸ்பிரஷனோட வெளில போகிறானுங்க. வெளில போய் பார்த்தா ஒன்றுத்தையும் காணோம். என்னடா நேற்றுக்கு இருந்தது கூட இன்றைக்கி காணோம், அதை அனைத்தையுமா நம்ம போட்டு தள்ளிட்டோம், சரி விடு கொஸ்ட்டு முடிஞ்சால் சரி அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம பிளாக் ரேபிட் வந்து அவனோட காது ரொம்ப ஷார்ப்பானதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கான்ல, அவன் வந்துட்டு பார்க்குறான் ஏதோ ஜெய்ஜாண்டிக்கு அவனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். என்னடா ஏதோ பெருசாக வருதா, எது லோட்டஸா, அதாவது அந்த சகப்புலர் வெட்டுக்கிளியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த டயத்தில் சகப்புலர் வெட்டுக்கிளி இல்லை, ஆனால் ஏதோ பெருசாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக தானே வருது, நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரெடியாக இருக்கிறான். பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவளை வந்து குதிக்குது. என்னடா இவ்வளோ பெரிய தவளையா, இதை அப்புறம் நம்ம சமாளிக்கிறது, இதை அழிக்கிறதுக்கு பல பேர் தேவைப்படும் போலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் நம்ம பூனையை பார்க்குறானுங்க. அதாவது தவளைக்கு மேலே அந்த பூனை இருக்கிறனால, அப்பாடி பூனை பையன் தான் சமாளிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எது எப்படி இந்த பூனை பையன் இதையும் அவன் சமாளிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லைட்டாக பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம பூனை வந்து சொல்கிறான், இதான் நம்மளோட சபார்டினேட்டு, இனிமேல் இவன் நம்மளுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது இவ்வளோ பெரிய தாளும் நம்மளுக்கு கீழே, சரி பரவாயில்ல நமக்கு ஆட்கள் அதிகரித்தா நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வச்சுட்ருக்கான். வாங்க நம்ம போயிட்டு அந்த சிகப்பு கலர் வெட்டுக்கிளி அப்புறம் அந்த பர்பிள் கலர் வெட்டுக்கிளி ரெண்டையும் போட்டு தள்ளிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அதை நான் ஏற்கனவே போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போட்டு தள்ளிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஷாக்கில் இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிங் இருக்கான்ல, அதாவது அந்த பெரிய கிங் ஆஃப் தவக்கலை, அவன் வந்து சென்ஸ் பண்ணுறான் இதேமாரி இந்த பிளாக் ட்ராகனோட சிம்பிள் இருக்குது, ஸோ இவனும் ஒரு பிளாக் ட்ராகன் தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்துட்டு சொல்கிறான், ஆமாம் நாங்கள் அந்தமாரி பர்பிள் கலர் வெட்டுக்கிளி எல்லாத்தையும் கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 75வது ஃப்ளோரில் நான் ஒரு தவக்கலை மான்ஸ்டர் பார்த்தேன், அது வந்து நாங்கள் நிறையா டிஃபீட்டும் பண்ணோம், ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு நம்ம அயன் வந்து பதில் சொல்கிறான், இது ஜெம் ஃப்ராக்னு சொல்லுவாங்க, இந்த ஜெம் ஃப்ராக்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது இதே மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஜெம் ஃப்ராக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். இதுக்கப்புறம் அயனோ ஷாக் ஆகிறான், எப்படின்னா தியோ வந்து எப்படி இந்த ஜெம் ஃப்ராக்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தியோ வந்து சொல்கிறான், நான் நல்ல வேலை பார்த்துருக்கேன், எனக்கு சூறு ஒழுங்கு மரியாதை ஊட்டி விடுங்க, இல்லைன்னா நான் இதுமாரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ வீட்டுக்குள்ளே வா, உனக்கு நான் வந்துட்டு நிறைய சூறு ஊட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்குறான், நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டோம், உங்களையும் கூப்பிடணும் தான் எங்களுக்கு ஆசை, ஆனால் என்ன நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வீட்டை இடிச்சிட்டு தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு நம்ம ஜெம் ஃப்ராக் வந்து சொல்கிறான், கவலைப்படாதீங்க என்னால் சின்னதாக மாற முடியும்னு சொல்லிட்டு அவன் சின்னதாகவும் மாறிடுறான். இது வந்து ஒரு நல்ல எபிலிட்டி, நம்ம குட்டி கேரடிக்கும் இப்போ ஜெம் ஃப்ராகுக்கு மட்டும்தான் இந்த சின்னது பெருசாகிற மாதிரி ஒரு எபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, எல்லாம் சின்னதாக மாறினோடனே இப்போ எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனோடனே எல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பூனைக்கு வந்து சூறு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அயனை வந்து கேட்குறான், இன்னும் தைரியம் தான் இதேமாரி நீங்கள் நடுராத்திரியில் போயிருப்பீங்க, நீங்கள் ஒரு சக்ஸஸான விஷயத்தை தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதே மாதிரிலாம் நீங்கள் போகாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும், எங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க எங்களை கிட்னாப் பண்ணதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீய வச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து புதுசாக ஒரு டிஷ் செய்கிறான். வழக்கம் போல் அந்த இது இருக்குல்ல, அந்த வெட்டுக்கிளி அதோட சூப்பு செஞ்சுட்டு இருக்கான். ஹீரோவுக்கு வந்து வேலை இல்லைன்னா புதுசு புதுசாக ஃப்ரை பண்ணி சூப்பு செய்கிறது, அதை வச்சு புதுசு புதுசாக டிஷ்ஷு கிரியேட் பண்ணுறது. இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்ஸ் வரும், அதாவது பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் வரும், சம்டைம்ஸ் வந்து ஹெல்த் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரும், சில டைம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நிறைய எஃபெக்ட்லாம் வரும். அந்த எஃபெக்ட் எல்லாமே இந்த சூப்பு திங்கிறவங்களுக்கு வந்துட்டு சில மணி நேரத்துக்கு இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த சோலோ ஃபார்மிங் இந்த டவருடைய பெஸ்ட்டு இது என்னென்னா, இவங்க வந்து இந்த வரைகிறது வந்து சூப்பராக வரைஞ்சிருப்பாங்க. இந்த மானுவா அதில் எல்லாமே சாப்பிட்றதும் அந்த டெலிஷியஸாக இருக்கிறதும் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறதும் அது எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா நார்மல் விஷயந்தான், அப்படியே எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, இது மொத்தமாக நம்ம கொண்டுட்டோம்னா
நம்ம எப்படி இதேமாதிரி டெலிஷியஸான ஒரு விஷயத்தை சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறக்கிறான். அந்த ரூமுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சிகப்பு கலர் வெட்டுக்கிளியும் அந்த பர்பிள் கலர் வெட்டுக்கிளியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஊரில் ஃப்ரீசர்னா என்னென்னு தெரியும், அவங்க டவருக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஃபோன்னால என்னென்னு தெரியாது, ஃப்ரீசர்னா எங்கே தெரிய போகுது. ஸோ அதனால் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை யார் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம அயன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோ கொடுத்தான் ஒரு ஐடியா, அந்த ஐடியாவில் என்னென்னா இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும், அதுக்கு ஃப்ரீசிங் மேஜிக் நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அயன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இதேமாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபுட் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை சூடு பண்ணி அப்படியே மொத்தமாக எடுத்துக்க வேண்டியதான், இதுக்கு நம்ம அயனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இதேமாரி அந்த ஆனியன் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடுது, அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரீசரில் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நாங்கள் அதை ஃபார்ம் பண்ணி எடுத்துக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ரேபிட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, சாரி ரேபிட்ஸ் இல்லை அந்த ஃப்ராக் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ஃபார்மிங்னா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அதை நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அப்படியே லைட்டாக சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது, ஆமாம் நம்ம ஏன் இந்த 67வது ஃப்ளோர்லேயே ஒரு ஃபார்மிங் ஆரம்பிக்கக்கூடாது, இங்கே ஆரம்பித்தா இங்கேயே அந்த ஆனியன்லாம் வளர்ந்துச்சுன்னா இவங்களே உற்பத்தி பண்ணி இவங்களே டிஃபீட் பண்ணிடுவாங்க, நம்மளோட தயவே தேவையில்ல, 99 ஃப்ளோர் விளையிறதெல்லாம் 99 ஃப்ளோருக்கு தான், நம்ம ஈஸியாக விற்பனை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டவர் மேனேஜர் காமிக்கிறாங்க, ஐலிங்கிற அந்த ட்ராகனை தான் காமிக்கிறாங்க. அந்த ட்ராகன் வந்து புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்கு, இந்த புக்கில் இல்லை அந்த புக்கில் இல்லை, எங்கடா இருக்குது, நம்ம ஹியூமனை எவால்வ் பண்ணுறதுல அந்த புக்கு மாதிரியே ஒன்றும் இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலின் ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹீரோக்கு வந்து இந்த ஸ்கில் எப்படியாவது கொடுத்தாகணும், இந்த ஸ்கில் இருந்தால் அவன் நல்ல பலசாலியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோடைய இந்த சாப்டர் முடியுது. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.